இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து ஒகேனக்கல்ல அலோவ் பண்ணல, இன்றைக்கி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பார்ட் அப்படியே முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா பண்ணவாடி படகுத்துறை அங்கே தான் போகிறோம். அங்கே பயங்கரமான சேட்டைகள்லாம் செய்ய போகிறோம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக வேளாங்காடு மாதிரி ஒரு மலை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரூட் அதே மாதிரி பயங்கரங்க. அது சும்மா வளைஞ்சி சும்மா ரோடு பயங்கரமாக இருக்குது. வா, முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மலை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல இந்த வியூவு. அட்டை பூச்சி போச்சுங்க, அதை கொல்லக்கூடாதுன்னு வண்டியை மூவ் பண்ணேன், வேற ஒன்றும் கிடையாது. என்ன பிளேஸுங்க அது? ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது. ஏதோ கல் உடைக்கிற இடமா என்னன்னு தெரியலையா. வா, செமையாக இருக்குது. ஆம்புலன்ஸ் போகுது, சவுண்டே வரல, சும்மா லைட் எரியுதா? சுக்குதான் சவுண்டு வருது. இவ்வளோ நேரம் இல்லை, காப்பாற்றிரு கடவுளே. ஊர் ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த கல்லுலாம் பாருங்கள், கல்லுக்கு மேலே கல் எப்படி நின்றுக்குதுன்னு வேறு மாதிரி இருக்குல்லங்க ஸ்டோன்லாம். இந்த ரூட் வந்து நாகமறை அப்படிங்கிற ஒரு போகிற ரூட்டு செம்மையாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும் நாங்கள் எங்கேருந்து எங்கே வந்துட்டுருக்கோன்னு. எரியூரா இது? பேர்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, சும்மா அல்டிமேட்டாக அழகாக இருக்குல்ல இந்த இடம் பார்க்குறதுக்கு. இயற்கை அழகு சூழ்ந்த இடம். வெறித்தனமான வேட்டை இருக்க போகுது இந்த வீடியோவில். இன்னல இங்கேயே அட்வென்ச்சரை காட்டுறீங்க. நாகண்ணே பயங்கரமாக அட்வென்ச்சர் ஆகுது, செம்மையாக இருக்குது. வா வா வா, செம்மையாக இருக்குது. நாங்கள் செய்ய போகிற சேட்டையே வேறையாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் பூந்து விளையாடுவோம் நம்ம சும்மாவே, மண் சறுக்குனாலும் எது சறுக்குனாலும். இதை தான் எதிர்பார்த்து வந்தோம். சறுக்குது, சும்மா செருகி விடுது மண்ணு. வா, பயங்கரமாக இருக்க. நல்லா அட்வென்ச்சராக தான் இருக்கும் போலக்குது. பைசர் திறந்து விட்ருக்கேன், எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஓகே, இங்கே பாருங்கள் சுற்றியும் மழை தான், காற்று தண்ணி. மேட்ரு பண்ணவாடிங்கிறது அங்கே தான் போக போகிறோம். பண்ணவாடிக்கு தான் போக போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம். இப்போ வந்து நம்ம பர்சலில் தான் வண்டி ஏற்ற போகிறோம். நம்ம ஏஞ்சல் ஃபஸ்ட் டைம் பர்சல். எல்லாம் ரோட்டில் போய் தான் பார்ப்பீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டில் போக போகிறோம். நாம் ஏஞ்சல் எல்லாம் சேர்ந்து போக போகிறோம். டாமு, இந்த டாமும் வர போகிறாரு சார், பார்த்துக்கலாம். நம்ம பாரதி விலாக்ஸோட சேனல் லிங்க்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ரீசெண்டாக வர ஒரு மோட்டோ விலாகர், ஃபன் விலாகர். யார் அப்படி பேர்? அண்ட போயிட்டு நிறைய வேலைகள் இருக்குதுங்க. முதல்ல நல்லா கொட்டிக்கணுங்க.
ஆற்றுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம். இப்போ உள்ளே இறக்க போகிறேன். பாரதியை வந்து அலறி கொண்டிறக்கி கொண்டிருக்கிறான். ஒன்றும் விட மாட்டோமா அவ்வளோ சீக்கிரம். ஓகே, பரிசலில் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான், நம்ம ஏஞ்சலும் கூட. இதுலேருந்து அதில் கட்டி இழுத்துட்டு போகிறதா? இதுலேருந்து அதை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து கட்டி விட்டாங்க. அந்த இதில் வந்து ஆயில் மோட்டார் இருக்காருங்க. அந்த ஆயில் மோட்டார் மூலிமா இது இழுத்துட்டு போயிட்டுருக்கு. சுற்றியும் பாருங்கள், தண்ணி தான். நடந்து வந்தாலும் பண்ணவாடிக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குதுங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஷேக்கிங்கும் தெரில, சூப்பராக ஸ்மூத்தாக போகுது. நான் இன்னமும் நினச்சேன் ஏதாவது ஷேக் ஆகுமோ அப்படி இப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் கூட ஷேக்கிங் இல்லை, செம்மையாக போயிட்டுருக்கோம். என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே நானும் ஏதோ பேசிகிட்ருக்கேன். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களா. நிறைய பாசி இருக்குது. ஆனால் நிறைய பாசி இருக்கு. 2 பேர் 2 வண்டி. எவ்வளோ? 2 வண்டி 2 பேருங்கனால 90 ரூபாங்க. ஆளுக்கு 15, பைக்குக்கு 30 ரூபா. வா, டென்ட்டு மாதிரி கட்டி அங்கே இருக்காங்க பாருங்கள். செம்ம இல்லை, ரொம்ப நாய்ஸும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அந்த மோட்டரோட சவுண்டு. இந்த கரையிலும் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டுருக்கோம். இதுதான் பண்ணவாடி. இந்த பண்ணவாடிக்கு போயிட்டு நான் நிறைய சில வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. இங்கே டிக்கெட்டை காமிச்சிட்றேன். காமிக்கல. 2 பேர்த்துக்கு வாங்கியிருக்கேன். இது ஆளுக்கு 2 பேர்த்துக்கு வாங்கியிருக்கனால ஒரு ஆளுக்கு 15 ரூபா ஆள் டிக்கெட்டு. இது வந்து பைக்கு 2 வீலருக்கு 30 ரூபா. மொத்தம் 2 பைக்குங்கிறதுனால எங்களுக்கு வந்து 45 90 ரூபா. கிட்டத்தட்ட கரைக்கு வந்துட்டோம். இதுதான் பண்ணவாடி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டாங்க. எதனாலும் அப்படியே ஸ்லோவாக போய் அந்த இதுக்கு போயிடும். அது தனியாக பிரிஞ்சிருச்சு, இது தனியாக பிரிஞ்சிருச்சு. எப்படி போவோம்? ஆட்டோமேட்டிக்காக போகுமா?
தண்ணியில் இறங்கி தான் போகணும் அதில். அதில் இறங்கி தண்ணியில் இறங்கி தான் வரணும் மாட்டேங்குது. பஸ் வந்திருக்கு. இது வரைக்குமே பஸ் வருது. வண்டிக்கு மட்டும் அந்த பிளேட்டு மாதிரிக்கிறத எடுத்து போடுறாங்க. விட்ருங்க. ஓகே, அவ்வளோதான் பேபி. அப்படி இப்படி வந்துட்டோம். இன்னும் பாரதி தான் பார்க்கலாம். ஓகேங்க, பரிசல்லேருந்து இறங்கி வந்தாச்சு. அந்த இடத்துல என்ன பயமாக இருந்துச்சுன்னா வண்டி சாய்ச்சோம்னா தண்ணியில் விழுந்துடும். அது ஒன்றே தான். அப்படி வந்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப பசிக்குது. போகிறோம் சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடியே வாயை விட்றான். போய் குத்தி வாயை உடைச்சிட்றேன் வாடா. சரி, முதல் முறையாக வாட்டரில் பைக் ரைட். ஸ்டாண்ட் எடுக்கல, தெரியும். ஓகேங்க, ஒரு அழகான பிளேஸில் இருந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏஞ்சலோட. ஓகேங்க, வரது என்னது? இது ஃபிஷ்ஷு, தோசை. இது குழம்பு. அது குழம்பு. இதுதான் செலிப்ரேஷன். ஆவி பறக்குது. ஆவி பறக்குது. சரி, ஓகே. அடுத்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணி சாப்பிட போகிறோம். இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். மாட்டதா போயிட்டு வராங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்? பண்ணவாடி. வெல்கம் டு பண்ணவாடி. ஆமாம், வந்திருக்கோம். காலையில் செம பசியில் இருந்துங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது பார்க்குறீங்களா? அல்டிமேட்டாக இருக்குதுங்க, வேறு லெவல். தோசை, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் இது கொக்கு ஃபிஷ் குழம்பு, கொக்கு மீன். இதெல்லாம் வந்து நாங்கள் சேட்டை காட்டுறோம். அப்படியே அந்தாண்ட பாருங்கள் யாருன்னு. நம்ம பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி என்னன்னா பரிசல். இது ஒரு படகு மாதிரி. அது பாருங்க, தானே பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, இப்போ ரொம்ப பசி ஆகிடுச்சு ஏக்குட்டிமா. இப்போ சாப்பிட்லாம். காலையிலேருந்து கொஞ்சம் ஏமாற்றங்கள், கொஞ்சம் ஃபன். போன பாட்டில் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் சில சம்பவங்கள் ஆயிடுச்சு. அதனால் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பயங்கரமாக போகும். அவர் மறக்காமல் அது கீழே இந்த போட் ரைடிங்லாம் இப்படி இருந்து சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு எல்லாரும்.
ஓகே, இதுக்கப்புறம் பசிக்குதுங்க, இதுக்கு மேலே முடியாது. சாப்பிட்டு இன்னும் நிறைய சேட்டைகள் இருக்குது. நிறைய சேட்டைகள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்க. என்னடா கல்லா கிடக்குது. ஏஞ்சலோட பவர் பாருங்க, அங்கேருந்து இது வரைக்கும் கல்லுலேயே வெட்டிட்டு வந்துருக்குறோம். வேற மாதிரி இந்த மாதிரி பண்ணவாடியில் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து இங்கே பாருங்க, சுற்றி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, இந்த ஒரு அழகான இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து கீழே தான் போக போகிறோம். வரக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க மேலே வர்றது. இப்போ கீழே போக போகிறோம். அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஆஞ்சல. எங்களோட அட்வென்ச்சரான சேட்டையை பாருங்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற மாதிரி இறக்கிட்டு இருக்கோம். கொடி மாட்டுது. Don't worry, don't worry. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டேன்.